Children, how are you? Today we are going to see uniform and non-uniform motion. Uniform and non-uniform motion. Okay. First, look at fact 5. A cheetah is the fastest land animal, running with an average speed of 112 km per hour. அதாவது சிறுத்தையானது சீட்டானா நம்ம சிறுத்தைன்னு சொல்லுவோம் அப்படி தானே, மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். அதனுடைய வேகம் என்ன, ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் அது கடக்கும் அப்படின்னா 112 கிலோமீட்டர். ஓகே சில்ட்ரன். நவ் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா ஒரு ஒழுங்கான ஒரு சீரான இயக்கம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின். இப்போ வந்து ட்ரெயின் லீவ்ஸ் திருச்சிராப்பள்ளி அண்ட் அரைவ்ஸ் அட் மதுரை. ட்ரெயின் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகி திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு போகுது. சரியா, மதுரையில் போய் ரீச் ஆகணும். இஸ் த ட்ரெயின் ட்ராவல்ட் இன் அன் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அது ஒரே வேகத்தில் தான் செல்லுமா, அது ஒரே சீரான இயக்கத்தில் தான் செல்லுமா? இல்லவே இல்லை. ஓகே, இட் இஸ் நாட் கோஸ் லைக் எ uniform motion. Okay, because we study that the train was stationary. முதல்ல ஸ்டேஷனில் நிற்கும்போது அது ஒரு ஓய்வு நிலையில் இருக்குது. now train left the station. அது இப்போது தொடர்வண்டி நிலையத்திலிருந்து என்ன செய்ய போகிறது, புறப்பட போகிறது. ஸோ the motion was slow. நம்ம இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அது அதனுடைய மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்தில் வந்து அது மெதுவாக ஸ்லோவாகும், மெதுவாக என்ன செய்யும், அதனுடைய இயக்கம் வந்து மெதுவாக இருக்கும். சரியா, the motion was slow and only after it left some distance then that it gathered speed. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அதனுடைய வேகம் என்ன செய்யும், அதிகரிக்கும். after that it slowed down while crossing bridges and stopped at the intermediate station for passenger. ஒருவேளை இடப்பட்ட தொடர்வண்டி நிலையங்கள் இருக்கும்ல, அந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஏதாயினும் ஒரு ஸ்டேஷனில் வந்து பயணிகளை ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட பிளேஸில் வந்து அந்த இடத்துக்கு அப்படிப்பட்ட பிளேஸுக்கு ட்ரெயின் சென்று கொண்டு இருக்கும்போது அந்த இடைப்பட்ட தொடர்வண்டி நிலையங்களில் அந்த பயணிகளை நின்று ஏற்றிக்கொண்டு அது என்ன செய்யும், மறுபடியும் என்ன செய்யும், ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ தென் யூ see after that it slowed down while crossing bridges and stop at intermediate station for passenger. ஒருவேளை அந்த பாலங்கள் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அதனுடைய இயக்கம் வந்து இயக்கம் வந்து என்ன செய்யும், குறையும். சரி, அதனுடைய வேகம் என்ன செய்யும், குறையும். ஸோ ஃபைனலி as the train approached Madurai, again it slowed and finally came to a halt. So that we say that this is non-uniform motion. இப்படி மாறுபட்ட வேகங்களில் செல்வதனால அதனுடைய இயக்கத்தை வந்து நாம் சீரற்ற இயக்கம் என்று தான் சொல்ல முடியும். ஓகே சில்ட்ரன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது வந்து ஒரே வேகத்தில் செஞ்சுருக்கும். அடுத்து அந்த கால இடைவெளியில் தொடர்வண்டியுடைய வேகம் சீரானதாக இருக்கும். இதுதான் சீரான இயக்கம் என்று கருதப்படுது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு அது ஒரே வேகத்தில் என்ன செய்யும், செஞ்சிருக்கும். அந்த வேகத்தை தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சீரானதாக இருக்கிறதுனால அது சீரான இயக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் யூ see however in between the journey they may have straight. Listen, however in between the journey they may have stretch wherein the train might have been going at a constant speed. அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா அதனுடைய வேகம் சீரானதாக இருக்கும். ஓகே, during that interval the train was moving at uniform speed so that it is uniform motion. Okay children, next you see in an object covers uniform distances in uniform intervals then the motion of the object is called the uniform motion. அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளினுடைய இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ். the object covers the uniform distance in uniform intervals so that is uniform motion. குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் என்ன செய்கிறது, இயங்கும் பொருளினுடைய இயக்கத்தை தான் நம்ம சீரான இயக்கம் என்று சொல்கிறோம். otherwise the motion is called non-uniform motion. then many motion we see in our day-to-day life or non-uniform. We will learn more about uniform and non-uniform motion. Okay children, in a nutshell we can classify the motion in terms
path அப்படின்னா அதனுடைய பயணம் செய்யும் பாதை. Then if it is periodic or not, அது கால ஒழுங்குமுறை கொண்டதா அல்லது இல்லையா. If the speed is uniform or not, அது சீரான இயக்கமா சீரற்ற இயக்கமா என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். So you see motion based on path, அதனுடைய பயணம் செய்யும் பாதை. Okay, linear motion, curve linear, then curve linear, circular motion, then rotatory motion, after that oscillatory motion, zigzag motion. Okay, then based on duration, periodic motion, non-periodic motion. Based on speed, uniform motion, non-uniform motion. Okay children, so we classify them, we can classify the motion in the following terms. Okay children, now look at this motion of the needle, that multiple motion in a sewing machine, multiple motion in a sewing machine, motion of the needle, periodic, oscillatory. You write periodic, periodic, periodic. Then oscillatory, oscillatory. Okay, periodic, oscillatory. Then motion of the wheel, motion of the wheel, rotatory, 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 motion of the wheel, rotatory. Okay, then motion of foot rest, motion of foot rest, oscillatory, oscillatory. Okay children, now multiple motion, multiple motion, you look at multiple motion. What is multiple motion? கூட்டு இயக்கங்கள். Okay, you see here, look at the bicycle, what type of motion does the wheel perform, what type of motion does the cycle in total perform. மிதிவண்டியை பாருங்க, வண்டியில் சக்கரம் வந்து எவ்வகையான இயக்கத்தை மேற்கொள்கிறது. முழுமையான மிதிவண்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது எவ்வகையான இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஸோ யூ see here the tires rotate. Yes, மிதிவண்டியின் சக்கரம் சுழலுவதால், so that is rotatory motion, தற்சுழற்சி இயக்கம். ஓகே, தென் மிதிவண்டியானது முன்னோக்கி செல்வதால், cycle as such moves forward, it is in a linear path, அது நேர்கோட்டு இயக்கத்தினை என்ன செய்கிறது, மேற்கொள்கிறது. Okay children, that is multiple motion, that is multiple motion. Now we study about science today, robot. Okay, robot, you see bipedal humanoid robot, bipedal humanoid robot. Robots are automatic machines. இது வந்து ஒரு தானியங்கி இயந்திரம். Okay, some robots can perform mechanical and repetitive jobs faster, more accurately than people. அதாவது சில ரோபாட்டுகள் வந்து இயந்திர வேலைகள், they can perform mechanical work and also relative jobs faster, more accurately than people. மனிதர்களை விட சிறப்பாக செய்யக்கூடியது. Okay, then you see robots can also handle dangerous material and explore distant planets. அதாவது ஒரு ஆபத்தான பொருட்களை வந்து கையாள்றது, then and explore distant planets, மிக தொலைவில் உள்ள கோள்களை பற்றி ஆராய, இதெல்லாம் ரோபோட்டுகளால் என்ன செய்ய முடியும். The term comes from Czech word robota, meaning forced labor. அதாவது உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவேக்கியா வார்த்தையிலிருந்து ரோபாட் என்ற வார்த்தையானது என்ன செய்யப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டது. You see here the term comes from Czechoslovakia. Okay, so Czech word robota meaning forced labor, அதாவது உத்தரவுக்கு படிந்த ஒரு ஊழியர். Robotics is the science and study of robots. ரோபாட் என்ற வார்த்தை, ரோபாட்டிக்ஸ் என்பது ரோபாட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல். ஓகே, அறிவியல் பிரிவு. ஓகே சில்ட்ரன், now what can robots do? ரோபாட்டால் என்ன செய்ய இயலும்? You see, robots can sense and respond to their surrounding. தன்னுடைய சுற்றுப்புறத்தை அதனால் உணர முடியும். சரியா? they can handle delicate object and apply great force. அதாவது சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரியவும் அதால் முடியுமா, மிக நுட்பமான பணிகளையும் அதால் என்ன செய்ய முடியாது. they can handle delicate objects, நுட்பமான பணிகளை அதால் செய்ய முடியும்.
அதே வேளை அதிக அளவு விசையை செலுத்தவும் முடியுமா? they apply great force for example to perform eye operation guided by the human surgeon or to assemble a car. ஒரு மருத்துவருடைய வழிகாட்டுதலின்படி அவற்றால் கண் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள இயலுமா? பாருங்களேன். எஸ், இஸ் இட் அமேசிங்? வியப்பாக இருக்கிறதல்லவா? அவற்றால் கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இயலும். எப்படி? ஒரு மருத்துவருடைய வழிகாட்டுதலின்படி. ஓகே, கைடட் பை எ ஹியூமன் சர்ஜன் ஆர் டு தென் அதே போல் அவற்றால் ஒரு மகிழுந்தினை வடிவமைக்க இயலுமா? காரை வந்து அசம்பிள் பண்ணவும் முடியுமா? ஓகே, வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் robots will also be able to make decision for themselves. அந்த செயற்கை நுண்ணறிவினை பயன்படுத்தி ரோபோட்டுகள் தாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை தாங்களே என்ன செய்யுமா? எடுக்க இயலுமா? சரியா? So the robots can do these all. Okay children, how do robots sense? ரோபோட்டுகளுடைய உணர்திறன் என்ன? The listen, look at this. How do robots sense? Electronic sensor or a robot's eyes. This is quadrupedal military robot. Electronic sense அப்படி இந்த how do robot sense அப்படின்னா ரோபோட்டுகளுடைய உணர்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். சரியா? எலக்ட்ரானிக் சென்சஸ் ஆர் ஏ ரோபோட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ். மின்னணு உணர்விகள் இருக்குல்ல, சென்சஸ், எலக்ட்ரானிக் சென்சார், அதுதான் ரோபோட்டுகளுடைய கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. தட் எலக்ட்ரானிக் சென்சார். ஓகே, ட்வின் வீடியோ கேமராஸ் கிவ் எ ரோபோட் 3D வியூ ஆஃப் த வேர்ல்ட். அதாவது இரட்டை கேமரா இருக்குல்ல, அதற்கு இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை என்ன செய்கிறது? அளிக்கிறது. இரட்டை கேமராவானது இந்த ரோபோட்டுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி ஒரு முப்பரிமாண பிம்பத்தை என்ன செய்கிறது? அளிக்கிறது. ட்வின் வீடியோ கேமராஸ் கிவ் த ரோபோட் 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, தென் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குல்ல, டிடெக்ட் சவுண்டு. அந்த மைக்ரோஃபோன்ஸுகள் வந்து அந்த சவுண்ட்ஸை உணர உதவுகின்றன. ஓகே, அந்த ஒலியை உணர உதவுகின்றன. ப்ரெஷர் சென்சார் கிவ் த ரோபோட் சென்ஸ் ஆஃப் டச். அதாவது அழுத்த உணர்விகள் இருக்குல்ல, ப்ரெஷர் சென்சார், அந்த அழுத்த உணர்விகள் வந்து ஒரு தொடுதலுக்கான நுட்பத்தை அளிக்கிறது. சரியா? ஸோ டு ஜட்ஜ் ஹவு ஹாட் டு கிரிப் அண்ட் எக். ஒரு முட்டையை அல்லது பாரமான ஒரு பொருள் ஒன்றை தூக்கும்போது, ஒரு முட்டையோ அல்லது ஒரு பாரமான எந்த ஒரு பொருளையும் தூக்கும்போது எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகின்றன. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ see heavy luggage built in computers send and receive information with radio waves. அதோடு இணைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி ரேடியோ அலைகள் இருக்குல்ல, அது பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்புறது. ரேடியோ அலைகள் பரிமாற்றம் இருக்குல்ல, ஸோ அதன் மூலமாக அது செய்திகளை அனுப்புறது, செய்திகளை பெறுவதற்கு என்ன செய்கிறது? உதவுகிறது. ஓகே சில்ட்ரன், இந்த படத்தில் பார்க்குறது வந்து இராணுவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிற 4 கால் ரோபோ. ஓகே, குவாட்ருபெடல் மிலிட்டரி ரோபோட். ஓகே சில்ட்ரன், now we study about artificial intelligence. அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. artificial intelligence அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சரியா? artificial intelligence attempts to create computer program that think like human brain. அது வந்து மனித மூளையை போன்று, நம்முடைய மூளை எப்படி சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்குதோ அதை போன்று மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் இந்த கணினி செயல்பாடுகளை வந்து உருவாக்குறது. சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். தென் லைக் ஹியூமன் பிரெயின்ஸ், ஹவ் ஹியூமன்ஸ் திங்க் லைக் தட் robot also thinks. Okay, then current research has not achieved this, but some computer can be programmed to recognize faces in a crowd. அதாவது இன்றைய நிலையில் நாம் அதை ஒருவேளை அடையவில்லை என்றாலும் கூட்டத்துக்கு நடுவில் நம்முடைய முகங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் சில கணினிகளை என்ன செய்கிறது? வடிவமைக்க முடியும். பட் சம் கம்ப்யூட்டர் கேன் பி ப்ரோக்ராம் டு ரெக்கக்னைஸ் ஃபேஸஸ் இன் எ க்ரௌட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ see here, can robots think? ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலுமா? can it think? ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட்ஸ். ஓகே, இது தொழிற்சாலைக்கு பயன்பாட்டிற்கான ரோபோட். இதை பாருங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ரோபோட். ஓகே, ரோபோட் கேன் திங்க், அதால் சிந்திக்க இயலும். தே கேன் பிளே காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச் அஸ் செஸ் பெட்டர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது சதுரங்கம், செஸ் விளையாடுவோம்ல, அது வந்து இப்படி சிக்கலான விளையாட்டுகளை கூட நம்ம விட மிகவும் சிறப்பாக என்ன செய்கின்றன? விளையாடும். பட் வில் எ ரோபோட் எவர் நோ தட் இஸ் இட் திங்கிங்? ஆனால் ஒரு ரோபோட்டால் சிந்திப்பதை உணர முடியுமா? ஆனால் ஒரு ரோபோட்டை
ரோபாட்டால் சிந்திப்பதை உணர முடியுமா? கொஸ்டின். ஓகே, பட் will a robot ever know that it is thinking? Humans are conscious. அதாவது மனிதர்கள் அக உணர்வு, நமக்கு அக உணர்வு உடையவர்கள், நாம் எல்லாரும் அக உணர்வு உடையவர்கள். So humans are conscious, we know we are thinking, but we don't know how consciousness work. நாம் சிந்திக்கிறோம் என்பதை நம்மளால் உணர முடியும், ஆனால் அந்த அக உணர்வு நிலை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது, அப்படி தானே? ஸோ we don't know in robots can ever be conscious. அக உணர்வு நிலையில் இருக்குமா, ரோபாட் எப்போதும் அந்த நிலையில் இருக்குமா என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் we study nano robotics. Okay, future of nano robotics. You see, nano robots or nanoparts are robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a function. இது நுண்ணிய இடங்களில் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய ஒரு ரோபாட் தான், சரியா? தென் டு ஃபியூச்சர் நானோ பார்ட்ஸ் would be placed in the bloodstream to perform surgical procedure that are too delicate or too difficult for standard surgery. அதாவது வருங்காலங்களில் நம்மளால் இரத்த ஓட்டத்தில் நானோ பார்ட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் அது சாத்தியமில்லாத ஒரு நுண்ணிய மிகவும் கடினமான அறுவை சிகிச்சைகள், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அப்படி அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இயலுமா? ஒரு நானோ ராபாட்டை இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அழிக்காமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டும் அழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்படி தான் நான் புற்றுநோய் இல்லாத ஒரு தேசத்தையே நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இமேஜின் இஃப் a nanopart could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. Okay, now you see we have listen, this is future of nano robotic. எதிர்காலத்தில் நானோ ரோபாட்டுகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். Okay children, now all of you take your book, I will say. Listen, match the following. First one, linear motion. You see here, this is linear motion. Okay, second, this is linear motion, நேர்கோட்டு இயக்கம். So linear motion. You see here, this is rotatory motion, it rotates on its own axis. Next, this one is oscillatory motion. Then you see here, this is circular motion. Then this is linear and rotatory motion, linear and rotatory motion. Okay children, next we see about you see here, given below is the distance travelled by the elephant across a forest with uniform speed. Complete the data of the table given below. Complete the data of the table given below. The table is given below with the idea of uniform speed. Distance 0, time also 0, distance 4, now times 2, then next 4, next one 4, right 4, then time also 4, next 12, next one 12. Okay, so time 6, then next one 16. Listen children, distance 0, 4, 8. Okay, sorry, next 8, next 8, next 12, that under you write 6, next 16 you write 8, then 20, 10. Okay children, okay, did you write this one? 0, 0, 4, 2, then 8, 4, 12, 6, then 16, 8. Distance la first காலத்தில் 8 போடு, அடுத்து டைம் காலத்தில் ஃபஸ்ட்டு டைம் காலத்தில் 6 ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸில் அந்த 12க்கும் 20க்கும் இடப்பட்ட இடத்துல 16 போடுங்க. ஓகே, தென் கம்ப்ளீட் த வெப் சார்ட். யூ சி நான் பீரியாடிக். ஸோ நான் பீரியாடிக். நெக்ஸ்ட் யூ சி தட் arrow is there. Yes, non-period. That you write motion is not in uniform intervals. Right, motion is அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், சரியா? நான் பீரியாடிக்னா என்ன? மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ். மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ்.
Uniform spelling UNIFORM. Uniform. Intervals VALS. Intervals. Next, non-periodic opposite la ஒரு column கொடுத்திருக்கல, oscillatory, right? OSCILLATORY. 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 Okay. The next is come down. அடுத்து movement around own axis or a fixed center இருக்குல்ல, இதில் என்னன்னா ரொட்டேட்டரி மோஷன். யூ ரைட் ரொட்டேட்டரி மோஷன். அது என்ன டைப் அப்படின்னு எடுத்துருக்கு. ரொட்டேட்டரி ROTATORY MOTION. ரொட்டேட்டரி மோஷன். Okay children. Next you come here. Answer in a word or two. Yes, answer in a one word or for the following statement. We will see this in the next class. Okay children. Okay, so you get ready with your book for next class. Okay, thank you all.